ஐயா வணக்கங்க ஐயா. ஆம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் சௌக்கியம் தானே? சௌக்கியம் தாங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஐயா, கடந்த எபிசோட்ல அதாவது லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துக்கு இது ஏன் முக்கியம்? லக்னாதிபதி என்ன செய்ய போறாரு ஒரு ஜாதகத்துக்கு? அப்படிங்கிற விரிவை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ லக்ன ரீதியா அப்படிப்பட்டு இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு இந்த லக்னாதிபதி 12 இடத்துல இருந்ததுன்னா என்னென்ன பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லக்னாதிபதி தான் ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க ஐயா. நிச்சயமா. லக்னம் என்பதுதான் குறுகிய கால இடைவெளி. 12 ராசியில ராசி பலன் பார்த்த காலம் ஒரு காலத்துல அது 2.25 நாள் ஒரு ராசியில இருந்ததை நம்ம பொதுப்படையா வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஜனத்தொகை கம்மியா இருந்ததுனால ஒத்து போச்சு. இன்னைக்கு நிறைய பல்லாயிரக்கணக்கான குலத்தொழில் மாறி அவங்கவங்க நிறைய படிப்புகள் நிறைய வேலைன்னு வந்ததுனால நாம ரொம்ப குறுகிய கால இடைவெளியான லக்னத்தை பார்க்கிறோம். அதுலேயும் குறுகிய கால இடைவெளியா லக்ன புள்ளியை பார்க்குறோம். அதுலேயும் குறுகிய கால இடைவெளியா லக்ன உபநட்சத்திரத்தை பார்க்குறோம். அந்த அளவுக்கு இப்போ அட்வான்ஸ்டாக அஸ்ட்ராலஜி முன்னேறிடுச்சு. அதனால நாம கடகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் என்பது நிலையான கோள் கிடையாது. தினம் ஒரு நட்சத்திரம் மாறக்கூடிய லக்னாதிபதி. அதனால இந்த கடக லக்னத்திற்கு நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த லக்னத்துல இருக்கிற கிரகங்கள், அதாவது பூரட்டாதியில லக்ன புள்ளி அமைந்தால் குரு, அதே மாதிரி சனியில பூசத்துல லக்ன புள்ளி அமைந்தால் சனி, ஆயில்யத்துல லக்ன புள்ளி அமைந்தால் புதன். இந்த 3 பேரையும் மெயினா எடுத்துக்கணும். அதுபோக சந்திரனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க பிறக்கும் போது சந்திரன் லக்னத்துக்கு எந்த வீட்டுல இருக்காரோ அந்த திசையினுடைய பலனை அப்படியே ஒரு பலனா செய்வார். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப கும்பராசியில சதய நட்சத்திரத்துல கடக லக்னக்காரர் பிறக்கிறாங்கன்னு வைங்க. ம். அப்ப பிறக்கும் பொழுதே 8ல சந்திரன். ம். அப்ப லக்னாதிபதி 8ல சந்திரன் எது வரைக்கும் இருப்பாருன்னா, இப்ப இவருக்கு ராகு திசை ஒரு 10 வருஷத்துல இருப்பு கட்டி பிறக்கிறாருன்னா, ம். அதுக்கப்புறம் குரு திசை 16 வருஷம் நடக்குதுன்னா, அந்த 26 வயசு ஆகும்போது சந்திரன் நகர்ந்துருது கும்பராசியிலிருந்து. ம். 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 அப்ப சதயம் தாண்டி பூரட்டாதி தாண்டி உத்திரட்டாதிக்கு போறதுனாலதான் சனி திசை நடக்குது. அப்ப போய் 8ல சந்திரன் வச்சுட்டு பேசக்கூடாது. ம். அதனால கடக லக்கணக்காரர்களுக்கு ஸ்பெஷலா என்ன சொல்றேன் அப்படின்னா, திசை எங்க இருந்து நடத்துது. இப்ப உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த இடத்த கவனிங்க. இப்ப நீங்க பிறக்கும் போது சிம்ம ராசியில பிறந்தீங்க அப்படின்னா, கேது திசையில பிறந்தீங்கன்னா, அடுத்து அந்த கேது முடிஞ்ச உடனே சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசைன்னு ஒவ்வொரு திசைக்கு இருக்கிற இடத்துல சந்திரன் நகர்ந்துரும். அப்படி ம். புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா. அதனால மொத்தத்துல நம்ம பிறக்கும் பொழுதும் சரி, நம்ம திசை நடக்கும் போதும் சரி, சந்திரன் 6, 4, 6, 8, 12 இதுல தீமைதான் செய்யும். ம். அதனால வீழ்ச்சியைத்தான் கொடுக்கும். ஆனா அதுல அந்த திசையில அந்த சந்திரன் கொடுக்கும் பொழுது என்ன திசை நடக்குதோ அந்த திசாநாதனுடைய பலத்தை பொறுத்து கொஞ்சம் முன்னேற்றங்கள் பலன்கள் மாறும். ஆனாலும் கஷ்டம் கஷ்டம்தான். இப்ப நான் சொன்ன மாதிரி சதய நட்சத்திரத்துல பிறந்த குழந்தை சிறு வயசுலயே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை கம்மி பண்ணிரும். ம். அதனால சந்திரன் என்பது அறிவை குறிக்கிறது, மதியை குறிக்கிறது. அது 8ஆம் இடத்துல போறதுனால அந்த அந்த அறிவு சார்ந்த பயன்பாடுகள் படிக்கிற காலத்துல அது நல்லா படிக்காது. ம். ஸோ இது பேசிக்கா நம்ம லக்ன புள்ளியில பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப நீங்க சந்திரனை மையமா வச்சு பார்க்கும்போது லக்னத்தில் இருந்து 12 பாவங்களுக்கு வர்றதுக்கு நம்ம ஒரு கணக்கு ஜென்ரலா சொல்லிடுறேன். பட் இந்த கடக லக்னத்துக்கு மட்டும் என்ன திசை நடக்குதோ அந்த திசையினுடைய பலனையும் சேர்த்து தான் சந்திரன் தருவார். ம். ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசையினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாருன்னு அர்த்தம். இது கொஞ்சம் நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். புரியுது, புரியுதுங்க ஐயா. ஐயா சிறப்புங்க ஐயா. அற்புதமா சொன்னீங்க ஐயா. லக்னாதிபதி அப்படி என்ன என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்த அற்புதமா சொன்னீங்க. இப்ப அடுத்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்துடலாங்க. இப்ப லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்ததுன்னா எந்த வித பலன்கள் தருது ஐயா? சுயபலம் அதிகரிக்கும், சுய சிந்தனை அதிகரிக்கும், ஆளுமை திறன் அதிகரிக்கும். அதே நேரத்துல அவர் அந்த புள்ளி சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமக்கு திசையா வருது. அதுக்காக இவங்க கடக லக்னக்காரர்களுக்கு மட்டும் அது ஸ்பெஷல். இப்ப சந்திரன்
பூரட்ட புனர்பூசத்துல பிறந்தா குரு திசை நடக்கும். அதே மாதிரி பூசத்துல சந்திரன் இருந்தால் சனி திசை நடக்கும். ஆயில்யத்துல சந்திரன் இருந்தால் புதன் திசை நடக்கும். அப்ப இந்த திசையும் சேர்த்து பலன் கொள்றதுனால இந்த திசாநாதர்கள் 8-12 மறையாமல் இருந்தால் இவர்களுக்கு தன்னுடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியமாக பெரிய நிலைகளை வந்து சாதிக்கக்கூடிய யோகமும் உண்டாகும். இப்ப லக்னத்துல சந்திரன் அப்படின்னா தோற்றத்திலேயே ஒரு பொலிவு இருக்கும், முக வசீகரம் இருக்கும், தாய்மை குணம் இருக்கும், அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார், கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரா இருப்பாரு. அதனாலேயே என்ன ஆகும்னா கொஞ்சம் சஞ்சலப்பட்ட மனதுடையவராக இருப்பார். அதாவது எப்படின்னா ஆசிலேஷன் மைண்ட், வேவரிங் மைண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் இருப்பாரு. பட் நம்ம என்ன ஜென்ரலா பாரம்பரிய ஜோதிடத்துல சந்திரன் ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஆனா உண்மையிலேயே அவர் சந்திரன் என்ன திசையில என்ன நட்சத்திரத்துல இருக்காரோ அதையும் சேர்த்து தான் பலன் தருவார். அதனால லக்ன சந்திரன் என்பது நமக்கு சுயபலத்தை அதிகரிக்கக்கூடியவர் தான். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. ஐயா, 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி, அதுக்கு பலன் சொல்லுங்க ஐயா. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது இவங்களுக்கு பிறப்பிலேயே அது கேது நட்சத்திரத்துல மகத்துல உட்கார்ந்தா கேது திசை நடக்கும், பூரத்துல உட்கார்ந்தா சுக்கிர திசை நடக்கும், உத்தரத்துல உட்கார்ந்தா சூரிய திசை நடக்கும். இந்த திசாநாதர்கள் வந்து இவங்களுக்கு 8-12 மறையாமல் இருக்கணும். இருந்தார்கள் என்றால் இவங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும், தொழில் பலம் நன்றாக இருக்கும். லக்னாதிபதி வந்து 2ஆம் இடத்தை வந்து கவர் பண்றாருன்னு அர்த்தம். அப்ப பேச்சினால பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும், இவருடைய இந்த 3 திசா காலங்கள்லையும் இவருக்கு தொழில் வளர்ச்சியும், அதே மாதிரி பெரிய அந்தஸ்து கௌரவத்தை, ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி சௌரியமா வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு. ஐயா, அடுத்து 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி அதாவது சந்திரன் இருந்ததுன்னா எந்த வித பலன்கள் தருங்க? லக்னத்திலிருந்து 3ஆம் இடமான புதன் வீட்டுல கன்னியில இருக்கும் பொழுது இவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசையின் வழியாக சந்திரன் பயணிப்பார். ஸோ இந்த 3 திசைகளுமே வந்து இந்த சூரியன், சந்திரனாவே வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி செவ்வாய், இந்த சூரியனும் செவ்வாயும் 8-12 மறையாம இருக்கணும். மறையாம இருந்தாங்கன்னா இவங்க கம்யூனிகேஷன் லெவல்ல ரொம்ப நல்லா எக்ஸ்பர்ட்டா வருவாங்க. கலை திறமைகள் அதிகமா இருக்கும். செய்தி விளம்பரத்துறையில இருக்காங்க. கமிஷன் வகை, பத்திரப்பதிவுகள், ஆவணங்கள் இது மாதிரி சம்மந்தப்பட்டதுலையும் இருக்கும். சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, உடைகள் டிசைனிங் பண்றது, இது மாதிரி வந்து மீடியா சம்மந்தப்பட்டதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். மெயினா வந்து சந்திரன் அப்படின்னாலே உணவையும் சொல்லலாம், உடையையும் சொல்லலாம். அது சார்ந்த வகையில டிசைனிங் பண்ற பொறுப்புல இவங்க வந்து கண்டிப்பாக இருப்பார்கள். அடுத்து 4ஆம் இடத்தில் லக்னாதிபதி சந்திரன் இருந்ததுன்னா எந்த வித பலன்கள் தருங்க? 4ஆம் இடம் என்பது தாயாரினுடைய ஸ்தானம், பூமி ஸ்தானம், வீடு ஸ்தானம், அதுபோல வாகனஸ்தானம்னு இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள், தாயாருடைய அரவணைப்பு, இதுல எல்லாம் வந்து சந்திரன் இன்வால்மெண்ட்டை காட்டுறாரு. அதே நேரத்தில் அங்க இருக்கிற ராகு நட்சத்திரம் சுவாதி, அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை, குரு நட்சத்திரம் விசாகம், இந்த 3 கிரகங்களும் மறையாமல் இருக்கணும். 8-12 மறையாமல் இருந்தால் இவர்களுக்கு இந்த திசை வழியாக சந்திரன் வந்து மெயினா உற்பத்தி சார்ந்த தொழில்களை டெவலப் பண்ணுவாரு, நல்லா படிக்க வைப்பாரு, அனைத்து விதமான சௌகரியங்களையும் பண்ணி தருவாரு, பொதுஜன தொடர்புள்ள ஒரு பிசினஸை பண்ண வைப்பாரு. அது வந்து கடைகள், வணிகங்கள், அதாவது பெரிய பெரிய மால்ஸு அல்லது ஜவுளி கடை, இது மாதிரி வணிகங்கள் மற்றும் பெரிய ஸ்பேர் பார்ட் இண்டஸ்ட்ரி, நிறைய பொழுதுபோக்கு சாதனங்கள் விற்கிறது, இது மாதிரியான இப்போ ஒரு சினிமா தேட்டரே கூட எடுத்துக்கலாம். 4ஆம் இடம் சந்திரன் இருந்தது அப்படின்னா கலை அரங்கங்கள், இது மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ந்த தொழில்கள் இதில் எல்லாம் டெவலப் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் இவங்க பொறுப்பு வைப்பாங்க. ஒரு சிறந்த நிறுவனத்தில், தலை சிறந்த நிறுவனத்தில் ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரியாக செயல்படக்கூடிய யோகமும் இருக்கு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில சந்திரன் இருக்கும்போது இவங்க அனுச நட்சத்திரத்திலேயோ கேட்டை நட்சத்திரத்திலேயோ பிறப்பாங்க. சில பேர் வந்து அந்த விசாக 4ஆம் பாதம் என்கின்ற கடைசி புள்ளியிலையும் பிறப்பாங்க. ஸோ இந்த கிரகங்கள் குரு, சனி, புதன், இந்த 3 கிரகங்கள் 8ஆம் இடம் 12ஆம் இடம் மறையாமல் இருந்தார்கள் என்றால் இவங்க வந்து அதிகமாக மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட பணிகளை செய்வாங்க. கமிஷன் வகை, கன்சல்டிங் வகை, படிப்புக்கேற்ற தொழில், படிப்புங்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு
ஸ்மார்ட் ஒர்க்கு ரீதியாக இருக்கும். ஐடி துறை மாதிரியான படிப்புகள், அக்கவுண்ட்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, அதுபோக இது ஆடிட்டர்ஸு, இது மாதிரி எல்லாம் இவங்க வந்து பணிபுரிவாங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய பாசத்தை வந்து மிகுதிப்படுத்துவார். கலைகள்ல இருக்கிற பாசத்தை மிகுதிப்படுத்துவார். அதனால வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு தொழில் போக இன்னொரு கைத்தொழில் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 2 வருமானம் வரக்கூடிய வகையில செய்வாங்க. புதனுடைய கேட்டை நட்சத்திரம் என்பது இவங்களுக்கு இடம் மாறி மாறி அல்லது வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இது சம்மந்தப்பட்ட கன்சல்டிங்ல இருப்பாங்க. மெயினா 5ஆம் இடம் அப்படின்னே வரும்பொழுது 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக வர்றதுனால உற்பத்தி சாராத தொழில்கள்ல இவங்க வந்து மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள்ல இருப்பாங்க. ஐயா 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 6ஆம் இடத்தில் லக்னாதிபதினா கண்டிப்பா வேலை பணிபுரியணும். அது வந்து பேங்கிங் செக்டரு மற்றும் ஃபைனான்ஸ் செக்டரு மற்றும் வந்து ஆசிரியர் பணி, அதாவது பெரிய பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக போகிறது, மதம் சார்ந்த நடவடிக்கைகள், ஒரு மதத்துக்கு ஆன்மீகம் சார்ந்த பொறுப்பில் இருந்து அதை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் மார்க்கெட்டிங் நல்லா வரும். அங்கே இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேதுவனுடைய மூல நட்சத்திரம், சுக்கிரனுடைய பூராடம் நட்சத்திரம், சூரியனுடைய உத்திராடம் நட்சத்திரம். அதனால கவர்ச்சிகரமான ஒரு தொழில் பாவங்களை இயக்குவாங்க. உடைகள் தயாரிப்பு, டிசைனிங் இதுல எல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களில் வந்து இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சார்ந்த பொறுப்பு வைப்பாங்க. எக்ஸ்போர்ட் லெவலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலும் இவங்களுக்கு சாதாரணமாக வரும். அடுத்து 7ஆம் பாவத்தில் லக்னாதிபதி. 7ஆம் இடம் என்கின்ற மகர ராசியில சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் இருக்கிறது. உத்திராடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதே போல செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. மிகப்பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். காவல்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல பதவிகளை கொடுக்கணும். ரியல் எஸ்டேட்ல டெவலப் பண்ணி கொடுக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்கள், பயிர் தொழில்கள் மற்றும் காய்கறி, மளிகை பொருட்கள் இது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு இது மாதிரி ஈடுபாடுகள் கொடுக்கும். பொதுவாகவே 7ஆம் இடம் அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவு சார்ந்ததுல ஒருவருக்கொருவர் வசீகரத்தன்மையோடு வாழக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி இவங்களுக்கு சாஃப்டான நேச்சர் உள்ள ஒரு கணவன் மனைவி உறவுகள் வந்து வெளிப்படக்கூடிய அமைப்பு. சந்திரனாகவே திருவோணமாகவே அங்கே இருக்கிறதுனால இவங்க வந்து நிறைய வெளியூர் சார்ந்த அல்லது வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் போய் பணிபுரியக்கூடியது, கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு, மெயினாக வந்து உணவு உடை அமைப்புகளில் ரொம்ப பிரபலமாகும். ஐயா அடுத்து 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 8ஆம் இடமான ஒரு தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம், வலிவேதனை என்று சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் வந்து ராகுவாக செயல்படுவார், செவ்வாயாக செயல்படுவார், குருவாக செயல்படுவார். இந்த திசைகளெல்லாம் வரும்போது இவங்களுக்கு வந்து எதை எடுத்தாலும் டெவலப் ஆகலை. நமக்கு வந்து அப்போ நாம் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஐடியாக்கள் வந்ததோ அதெல்லாம் தவறாக போய் லாஸ்ட்ல முடியுது. அப்போ நம்ம எது நினைச்சாலும் ஏன் தோல்வி அடையுதுங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துடும். அதனால இந்த மாதிரி திசைகள் நடக்கும்போது கண்டிப்பாக இவங்க உழைப்புக்கு போகிறது நல்லது. கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு திருப்தி அடைந்து கொள்வது நல்லது. கடன் சம்பந்தப்பட்டதுலையோ பெரிய தொழில்கள்லையோ அகலக்காடு வச்சாங்கன்னா மிகப்பெரிய கடனாளியாக மிகப்பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் ஏற்படும். நாலேஜும் வந்து ரொம்ப குறைச்சிரும். 8ல் சந்திரன் லக்னாதிபதி 8ல் மறைந்தால் நாலேஜையும் குறைச்சிரும், உடல் பலவீனம், உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துரும். ஐயா அடுத்து லக்னாதிபதி 9ல், அதாவது பாக்கியஸ்தானத்தில் லக்னாதிபதி. மீன ராசி என்று சொல்லக்கூடிய பாக்கிய ராசியில வந்து சந்திரன் போகும் பொழுது சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம், புதனுடைய ரேவதி நட்சத்திரம் இது மாதிரி எல்லாம் போகிறதுனால வெளிநாடு தொடர்புடைய படிப்புகள் படிக்கிறதுக்காக போகிறது, அது மாதிரி வெளிநாடு சார்ந்த வேலை பார்க்கறது, ப்ரொஃபஸர் வேலை பார்க்கறது, ஆன்மீகத்துறை வேலை பார்க்கறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், கணக்கு வழக்கு சரி பார்க்கறது, தவறுகளை சரி செய்யக்கூடிய பணியில் இருக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த சனி அப்படிங்கிறவர் நம்ம லக்னத்திலேயே இருக்கிறார். சனியினுடைய நட்சத்திரம் 1, 5, 9 அப்படின்னு இருக்கிறதுனால இவங்க படித்த படிப்புக்கு ஏற்றபடி இவங்க பெரிய உயர் அதிகாரிகளாக போய் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அடிக்கடி இடமாறக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும். அடுத்து 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி, அதாவது கர்மஸ்தானத்தில் லக்னாதிபதி. அந்த மாதிரி அமையும் பொழுது சந்திரன் வந்து மேசராசியில அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதத்துல வரக்கூடிய அமைப்புகள். இந்த மாதிரி திசைகள் நடக்கும் பொழுதுதான் சந்திரன் அங்க இருக்கணும் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ
கடக லக்னத்துல சந்திரன் வந்து மேஷத்துல இருக்காருன்னா இந்த 3 நட்சத்திரத்துல ஒண்ணுல தான் இருக்கும். அப்ப அந்த திசை தான் நடக்கும். அந்த திசாநாதர்களான கேதுவோ சுக்கிரனோ சூரியனோ வந்து மறையாமல் இருக்கணும். 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல மறையாமல் இருந்தார்கள் என்றால்தான் இவங்க வந்து தொழில சோபிக்க முடியும். மறைந்து விட்டார்கள் வந்து செஞ்சு கெடுத்துருவார். தொழில ஆரம்பிச்சு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போகக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாரு. அதனால அந்த நட்சத்திர அதிபர்களான சுக்கிரன் சூரியன் கேது இவர்கள் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து நாம கணக்கில் எடுத்துக்கணும். 8 12ல மறையாமல் இருந்தால் இவங்க வந்து சுயபலம் சுய தொழில சிறந்து விளங்குவாங்க. ஐயா அடுத்து 11ஆம் இடத்தில் லக்னாதிபதி. 11ஆம் இடமான லாபஸ்தானம் என்பது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமாக வர்றதுனால பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்டது இது மாதிரியான ஈடுபாடுகள் இவங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம் தான் அந்த ரிஷபராசி. அந்த இடத்துல லக்னாதிபதிக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதனால ஆளுமை திறன் இருக்கு. அரசியல் கட்சி கலை தொடர்பு சினிமா இது மாதிரியான புகழ் பெறக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம். அதனால எது எடுத்தாலும் ஈஸியா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அந்த வசீகரத்தன்மையோட இவங்களுக்கு சுக்கிரன் வீட்டுல சந்திரன் இருக்கிறது வந்து மிகச்சிறப்பை தரும். அதே மாதிரி அரசு வகையில ஆதாயங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கிறது இதையெல்லாம் தரும். சில பெரிய லெவல்ல ஆபீசர்ஸா இருக்கக்கூடிய நிர்வாக திறமை மிக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற வகையிலையும் இருப்பாங்க. கடக லக்னம் ரிஷபராசி என்பது மிக மிக வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஐயா அடுத்து 12ஆம் இடத்தில் லக்னாதிபதி, அதாவது விரயஸ்தானத்தில் லக்னாதிபதி. 12ஆம் இடம் என்பது புதன் வீடாக இருக்கிறது. காலச்சக்கரத்துக்கு 3ஆம் வீடாக இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு வந்து முதலீட்டு தொழில் ஆகாது. முதலீடு பண்ண போனா ப்ராப்ளம் வந்துடும். சந்திரன் அங்க 12ல இருக்கிறாரு அப்படின்னாலே ஒண்ணு செவ்வாய் திசை இல்லைன்னா ராகு திசை இல்லைன்னா குரு திசை தான் நடக்கும். இந்த திசைகள் திசாநாதர்கள் வந்து 8 12ல தொடர்பு இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது. ஒருவேளை 2ஆம் இடம் 3ஆம் இடம் இந்த மாதிரி வலுவான இடங்கள்ல இருந்தது அப்படின்னா அதை விட 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா தான் இவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி இல்லாம எந்த இடத்துல இருந்தாலுமே விரயங்கள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பலகீனம் ஏற்படும். அதாவது சில நிறைய அகலக்கால் வச்சு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வெளியூர் வெளி மறைந்து வாழுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கும் ஆட்பட நேரிடும். அதனால இது சிறப்பு கிடையாது. நான் சொல்றது வந்து நீங்க வயதானவர்கள் இப்ப ஒரு பிறந்த குழந்தையில இருந்து எடுக்கும் பொழுது இது சரியா வரும். ஆனா நீங்க வந்து இப்ப கடக லக்னத்துல பிறந்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தா 12ல தான் சந்திரன் இருப்பாரு. அதே சனி திசை வரும்போது லக்னத்துக்கு வந்துருவாரு சந்திரன். அதனால நீங்க சந்திரனை நிலையா அங்கேயே வச்சு காலம் பூரா நமக்கு 12ன்னு நினைக்க வேண்டாம். யாருக்கெல்லாம் ராகு திசை குரு திசை இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு மட்டும் பாதிக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. லக்னாதிபதி என்னென்ன என்னென்ன பண்ணும், லக்னாதிபதி எதுக்கு பார்க்கணும், அதே மாதிரி 12 பாவத்துல இருக்கிற லக்னாதிபதி டச் பண்ணி சொல்லிட்டீங்க. அற்புதமா இருந்துச்சு. மீண்டும் அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம், நன்றிங்கய்யா.